கூடுதலான விளக்கம் சொல்லப்படுச்சு. உண்மையிலே தேவையான விஷயம் இந்த கடைசி தண்ணி தக்பீர் முழங்கிட்டே இருக்கிறது அப்படியெல்லாம் உண்மையாக மக்களுக்கு தெளிவில்லை விஷயம். இதை நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்துட்டு இந்த உலுஹியா பங்கு கொடுக்குற விஷயங்கள்ல ஷேக் என்ன கேட்டால் மக்கள் எப்படி நினைக்கிறாண்டால் இப்போ நிறைய இடங்களில் நாங்கள் இப்போ தமிழ் மக்களோட இல்லை மாற்று மத சோதர் வாழ்கிற பகுதியில் பார்த்தால் அவங்க அண்டை வீடாக இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க கேட்டால் ஒரு மாடை கொண்டு வந்து சும்மா அறுக்கிறதும் சுடுறதும் பொறிக்கிறதும் முஜாய் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாங்க. நம்ம ஆக்கள் அந்த என்னென்ன விலங்குதில் முஜாய் தடமாறுறாங்க இருந்துட்டு. அப்போ சில மாடை இருக்கிறாங்கன்றது போகிற வார ஆட்டால் போகிற கயிறு எடுங்கன்றது அப்படின்றது இவங்களுக்கு பெரிய ஒரு பிரகண்டமாக போயிடுது. அது என்னடா அப்போ செய்கிறாங்க கயிறு எடுக்கிறான்னு. அப்போ இந்த நிலைப்பாட்டில் அதிருப்தி சிலாக்கள் ஆனாலும் ஒரு சில முஸ்லீம்கள் விளங்குறாங்க கேட்டால் நம்ம அறுக்கிற குர்பானி இந்த உலுஹியா பிராணியை வந்துட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிலப்பில் பக்கத்து வீட்டு ஆக்கள் அந்த கவனிக்கிற விஷயங்கள் நிறைய இந்த தவறுகளை விடுறாங்க. அப்போ இது சம்பந்தமாக அந்த உலுஹியாவுடைய பங்கை வந்து யார் யாருக்கு நம்ம கொடுக்கலாம், இப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அல்ல வந்துட்டு மாட்டு மதம் கொடுக்கலாமா, அது சம்மந்தமாக என்னென்னதை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்தி இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஹஜ்ஜுடைய காலத்தில் அறுக்கப்படுகிற உதுஹியாவுடைய பிராணியை பொறுத்த மட்டும் இதை அடுத்தது நாங்கள் வாழ்கிற நாட்டையும் அறிஞ்சு தெரிஞ்சு இந்த கடமையை செய்யணும். நிறைய மக்கள் வந்துக்கிட்டு அவங்களோட மனசு புண்படுற அடிப்படையில் இல்லாமல் ஹோபாண்டு போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரத்தத்தோட சத்தத்தோட இப்படியெல்லாம் ஒரு ஒரு இன்றைக்கு மீடியா மயப்படுத்தப்பட்ட ஒரு காலமாக மாறி போய் ஸ்டேட்டஸ் போட்டுக்கொண்டு இது உண்மையிலேயே இது அந்த இஹ்லாஸுக்கு முரணானது. இதை கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும். ஆடை இருக்கக்குள்ளேயும் சரி மாடை இருக்கக்குள்ளேயும் சரி நாங்கள் 10 மாடு அறுத்தோம், 9 மாடு அறுத்தோம், 10 பார்சல் கொடுத்தோம், 9 பார்சல் கொடுத்தோம் என்று இதை மீடியா மயப்படுத்தி ஒரு பெருமைக்காக செஞ்சு இந்த நல்லது செய்ய போய் பாவத்தின்னு செய்யக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது. இதில் முஸ்லீம்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது அறுக்கிற இந்த நாட்டுடைய சட்டத்தை கட்டளையை பின்பற்றி என்ன செய்யணும், இதை அறுக்கணும். சில இடத்துல தான் அறுக்கலாம் என்றால் அந்த இடத்துல நம்ம போய் அரசாங்க அனுமதியை பெற்று என்ன செய்யணும், கட்டாயம் அறுத்து எந்த விதமான பிரச்சனையும் நம்மளாலேயோ அல்லது நம்மளால் மற்ற ஊருக்கோ பிரச்சனை வராமல் என்ன செய்யணும், கட்டாயம் நடந்து கொள்ளணும். நாங்கள் அறுப்பந்தான், அது எப்படி எங்களோட சட்டம் உரிமை, உங்களோட உரிமை தான் இருந்தாலும் நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிற நேரம் அறுக்க வேணான்னு சொல்லி இல்லையே, அறுக்கிறத அழகாக அறுக்கிறதுக்கு இந்த நாடு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. அந்த அனுமதி என்ன செய்யணும், கட்டாயம் இந்த நேரத்தில் நம்ம அதை கட்டாயம் எடுத்துக்கொள்ளும். அடுத்தது இதை மாற்று மத உறவுகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹஜ் 28வது வசனம் ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் பாஇஸல் ஃபகீர், அறுத்து நீங்கள் அதில் இருந்து சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் ஒரு கட்டளை இட்டிருந்தாங்க, 3 நாளைக்கு மேல்மிச்சமானத்தை உதுகியாவில் இருந்து எடுத்து நீங்கள் வச்சுக்க கூடாது என்ற ஒரு கட்டளை இருந்துச்சு. பின்னால் அது மாற்றப்பட்டுச்சு. அப்போ ஆரம்பத்தில் 3 நாளைக்கு போதுமான மாமிசத்தை தான் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். பின்னால் என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல்லா தேவையானது அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ரசூல்லா அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளும், தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க முக்கால்வாசி மாட்டை நம்மளே எடுத்துடக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, இந்த ஆஜியார் ஒரு மாட்டை அறுத்து இந்த ஆஜியாருக்கு அனுப்புகிறாரு, இந்த ஆஜியார் ஒரு மாட்டை அறுத்து இந்த ஆஜியாருக்கு அனுப்புகிறாரு. மாடு வித்தியாசம் இறைச்சொண்டுதான். இப்போ சில ஆக்கள் என்ன செய்யறாங்கன்னா, குர்பான் கொடுக்குற காலத்தில் டீ ஃப்ரிட்ஜர் வாங்குறாங்க, ஃபீஸர் வாங்குறாங்க. ஃபீஸரை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா அதில் அறுக்கிற மாட்டை அவ்வளோத்தையும் அதிலே சேமித்து கொள்கிற அளவுக்கு பார்க்குறோம். கூடாண்டு என்பது அல்ல, ஆனால் அளவுக்கு அதிகமாக ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறான், நீங்களும் சாப்பிட சொல்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த யாருக்கு கொடுக்கலாம் என்றால் நமக்கு எடுக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு எடுக்கலாம், நம்மளோட குடும்பத்துக்கு கொடுக்கணும், அடுத்த ஏழைகளுக்கு கொடுக்கணும். இந்த 3 சாராரும் என்ன செய்யணும், இதில் கட்டாயம் கவனத்தில் கொள்ளணும். இதில் நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வந்துட்டு மாற்று மத உறவுகளுக்கு கொடுக்கலாமா. மாற்று மத உறவுகள் நிறைய பேர் முஸ்லீம்கள் அர்த்தத்தை சாப்பிட்ற ஆசையில் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தில் எங்கேயும் உதுகியாவை பொறுத்த மட்டும் கொடுக்கக்கூடாது என்ற கட்டளை ஹதீஸ்லேயோ குர்ஆன்லையோ இல்லை. ஆனால் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்றால் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இறைமறுப்பாளர்கள் உங்களோட வீடுகளை விட்டும் விரட்டுவாங்களே அவங்களுக்கு அல்ல, விரட்டாதவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளோட நல்லா இங்கிதமா இதமா பக்கத்து வீட்டில் ஒரு மனிதாபித்தன்மையோட நம்ம கொடுக்குறத அவங்க சாப்பிட்ற அறுக்கிறத விரும்புகிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதில் இஸ்லாத்தில் எங்கேயும் குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ தடை வந்தில்லை. நம்ம அறுக்கிறத அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி என்றால் மாற்று மத உறவுகளுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம். அதில் குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ தடை வந்தில்லை. ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ ஏழை என்று சொல்கிறது அது காஃபிரான ஏழையாகவும் இருக்கலாம், இறை நிராகரிப்பாளன ஏழையாகவும் இருக்கலாம், முஸ்லீமான ஏழைகளாகவும் இருக்கலாம். அதில் முக்கியத்துவப்படுத்த வேண்டியது
முஸ்லிம்கள், அடுத்தது நம்மட பக்கத்தூடு கட்டாயம் ஒரு மாற்று மத உறவாக இருந்தால் பக்கத்தூட்டுக்கு என்ன செய்யணும், அதை நம்ம கொடுக்கறது தான் மிக பொருத்தமானது, சுன்னாவுக்கு நெருக்கம்.